உலகத்தில் இருந்த மாதிரியோ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த மாதிரியோ இருந்தால் எங்களிடத்தில் இன்னும் என்ன செய்யல? மாற்றங்கள் வரவில்லை. மாற்றங்களை கொண்டு வாங்க. விளங்குதா? என்னென்ன காரியங்களில் மாற வேணும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ, விளங்குதா? இன்றைக்கு ஆண்டவர் வந்து குருடனை பார்த்த மாதிரி, மகளே சவரனே சாரியே உனக்கு நான் என்ன செய்ய வேணும் என்று கேட்டா என்ன கதை கதைப்பீங்க? ஆக்சுவலாக அந்த இரவில் வந்து கேட்டுட்டு வைக்குங்களேன். தங்கச்சி நல்லா ஜபிச்சிருக்கிறீங்க அம்மா, நானும் பார்த்தேன் நல்லா புடி ஜபிச்சிருக்கிறீங்க, உனக்கு என்னம்மா செய்ய வேணும் என்று கேட்டால் நில்லுங்க வர அம்மாட்ட கேட்டுட்டு தான் போகும். சாரனே நீ நல்லா ஜெபிச்சீங்க, இந்த கஷ்டம் தெரியுது, உனக்கு என்னடா செய்ய வேணும்டா? ஆறாவது சொல்லுவீங்களா? ஆண்டவரே நான் உம்மா போல மாறவன். இந்த பதிலத்தான் இயேசு எங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். நான் கடைசி மட்டும் கேட்க மாட்டேன். இல்லை நாங்கள் சரியான பாயிண்ட்டை கேட்க மாட்டோம். வீடு இல்லாத என்ன கேட்பான்? அண்ணே நான் குழம்புக்கு வந்து 20 வருஷமாக போயிட்டு மரியாதை இல்லாமல் இருக்க, மரியாதை ஒரு வாகனம் இல்லாதவன் என்ன கேட்பான்? ஆண்டை கஷ்டமாக இருக்குது, சேச்சிகளுக்கு போகிறது ஒரு வாகனம் மட்டும். அவன் பிரச்சனையை தான் கேட்பான். ஆறாவது ஆண்டவரே உண்மை போல என்ன இந்த உலகத்தில் மாற்றும். அது கேட்டால் மற்றதெல்லாம் கிடைக்கும். ஆனால் நாங்கள் இது கேட்க மாட்டோம். நான் ஆண்டவருக்கு தெரியும் இவனாவது எவ்வளவு ஜெபத்திலும் இதான் கேட்பானோ, கேட்க மாட்டோம். மாற்றங்கள் வேணும். எங்களுடைய வாழ்க்கையின் சுபாவங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? மாற வேண்டும். பல சுபாவங்கள் மாறவில்லை. கடந்த வாரம் நான் ஒரு இடத்துக்கு போனேன், விசிட் போகும் பொழுது ஒரு கதை கேள்விப்பட்டேன். ஒரு பாஸ்டர் என்ன செய்திருக்கிறேன், முன் வீட்டுக்காரன் கேமரா போட்டினது தெரியாம அவர் சேர்ச் நடத்துகிறேன். அவர் பாஸ்டர் அந்த ஊருக்கு தெரியும். முன்வீட்டுக்காரன் கேமரா பூட்டியிருக்கிறான்ன்றதை மறந்துட்டானோ இல்லாட்டிக்கு அதில் அந்த நேரத்தில் அவருக்கு அந்த கோபத்தில் தெரியலையோ தெரியாது, ஏதோ கொடுக்கல் வாங்கல சண்டை வந்து பயங்கரமாக தூசணத்தில் பேசிட்டேன். 2-3 வசனங்களை அடித்து விட்டார் வல்லமையா. அவன் அந்த துண்டை மாத்திரம் எடுத்து போட்டு தந்த இதில் என்னதில் அந்த கேமராவில் எடுத்து போட்டு எல்லாருக்கும் அடிக்காதவனுக்கு எல்லாம் அடிச்சு கலோ பாஸ்டராக வைக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு படம் ஒன்று போடுறோன்னு பேருங்கேட்டேன். அட்டாக்கு என்ன இவன் ஒரு நாளும் கதைக்கல. இப்போ திடீரென்று ஒரு படம் பார்த்தா உங்களோட பாசத்தை விளையாட்ட பாருங்க, உங்களோட பாசத்தை வேலையை பாருங்கன்னா பாசம் நடக்குதான் பூசனை சொல்லி போட்டு கோபத்தில். அது இப்போ இந்த காலங்களில் கதை கேட்க முதல் 4 பக்கம் பாருங்க. சரிங்க, நீங்கள் தூசணம் கதைக்கிறதுக்கு முதல் ஒருக்கா செக் பண்ணுங்க. பாசட்ட போனும் இதில் ரெக்கார்டில் இருக்கான்றதையும் பாருங்க. இந்த காலங்களில் ஆறாறு எப்படின்னு சொல்லிடலாம். விளங்குதா? நீங்கள் போய் சேர்றதுக்கு முதல் சிங்கப்பூர் மாதிரி போட்டோ அங்கே போயிடும் பாசல். இப்படி கலைச்சிருக்கிறவன். அதுக்கு பிறகு நீங்கள் கையும் களவும் என்ன செய்திருவீங்க? புடிபட்டுருவீங்க. புடிபட்டா என்ன உங்களுக்கு கொமினியன் இருக்காது கொஞ்ச நாளைக்கு. புறா மன்னிப்பு கேட்டு எடுங்க. இப்போ அப்படித்தான் போகுது லைஃப். அப்படி அல்ல வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆவிக்குரிய பிரகாரமாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். மாற்றம் வர வேண்டும். விளங்குதா? அந்த மாற்றத்தை கண்டுதான் அந்த பர்தமேயை குருடனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவது என்று சொன்னதன் காரணம் என்றால் அவன் மாற்றத்தை விரும்பினான். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் விரும்புகிற காரியம் நாளுக்கு நாள் அவர்கள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். மாற்றம் ஒன்றுதான் உலகத்தில் சொல்லுவார்கள் மாறாது. மாற்றம் ஒன்றுதான் உலகத்திலே மாறாது என்று சொல்வார். மாறிக்கொண்டே இருக்கிறார், எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. அது உலகம். ஆவிக்குரிய காரியங்களிலே உங்களுடைய வாழ்க்கைகளிலே நீங்கள் மாற்றத்துக்குள்ளே வந்துட்டீர்களா? புதிய அந்த சிருஷ்டிப்பின் வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்கிறதா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழுகிறீர்களா? தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் என்ன செய்கிறீர்களா? உங்களுடைய மாற்றத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய உடை நடை பாவனை அனைத்தையுமே தேவன் என்ன செய்வார்? என் பிள்ளை மாறி இருக்கா? என்னுடைய பிள்ளையின் பேச்சு எப்படி இருக்கு? என்னுடைய பிள்ளையின் உடை எப்படி இருக்கு? என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி இருக்கு என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் மாற்றத்தை தெரிந்தால் தான் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும். மாற்றம் என்ற ஒன்று உனக்குள்ள உருவாகுதென்றால் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். சில வேளைகள் அதை விட்டு நாங்கள் எங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வராமல் நாங்கள் பழைய மாதிரியே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பேரை மாத்திரம் முருகனாய் இருந்த பேரை பேதுருவாய் மாற்றி போட்டு வாழ்ந்து பேர் மாற்றத்தினாலும் ஒன்று நடக்காது. நீ முருகனாகவே இரு, ஆனால் கடவுளுடைய பிள்ளையாயிரு. அநேகர் பேரைத்தான் மாற்றுறது. சைவ பேர்கள், அந்த பேர்கள் இந்த பேர்கள் கூடாதுன்னு மாற்றுறது. ஆள் வந்து மாறாது. ஆள் டபுள் முருகனா போயிடுவார் சேர்ச்சுக்க வந்து.
என்ன ஓமா இல்லையா? ஆண்டவர் பேரை பார்க்கிற இல்ல, உன்னுடைய உள்ளான இருதயங்களை பார்க்கிறார். தாவீதை பார்த்து சாமுவேல் அபிஷேகம் பண்ணா, டே நீ என்னத்தை பார்க்கிற? நீ முகத்தை பார்க்கிற. எங்களுக்கு முகத்தை தான் பார்க்கலாம். என்ன ஸ்கேனர் அங்கே பூட்டி இருக்கு கண்டுபிடிக்கிறது? எங்களோட கண்ணுகள் அப்படி கண்ணுகளா? இதுல கிடக்கிற எழுத்தே இப்ப எனக்கு தெரியுது. அல்லேலூயா. முந்தி பைபிள் தெரியல, இப்ப போனில் இருக்கிற எழுத்தும் தெரியல, இன்னும் கொஞ்ச நாளா ஆக்களையும் தெரியாது. அல்லேலூயா. அப்படித்தான் லைஃப் போற போக்க பார்த்தா அப்படித்தான் இருக்குது. விளங்குதா? இந்த கண்ணாடியை காவி கொண்டு திரிகிறது எனக்கு ஒரு பெரிய 5 கிலோ பொருளை கொண்டு திரிகிற மாதிரி நான் உள்ளமும் கொண்டு போறேன். விளங்குதா? மனதிலேயே நேற்று எனக்கு வாய் பேசுவா. அங்கே போறீங்க அதில் வயலெல்லாம் மாசிக்கலாம், முதல் வெளியில் போவோம். அதை எங்கெங்கே விட்டுட்டு வரணும் தெரியா வெட்டி கொண்டு போயிட்டு. விளங்குதா? கொஞ்ச நாள் எல்லாம் மாறுது, எல்லாம் மங்குது, எல்லாம் மறையுது. இந்த மாற்றம் அல்ல, இது இயல்பா மனிதனுடைய வயதுக்கு வரும். ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது மாறவும். விளங்கு, உன்னுடைய செயல்பாடுகள், கிரியைகள், உன்னுடைய செய்கைகள், இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா. உன்னுடைய வாழ்க்கை எதுக்காக மாறுத வேண்டும் என்றால், இயேசுவை போல என்னை மாற்று. அவளை அதுதான் அந்த வாழ்க்கையின் மாற்றம். இயேசுவை போல எங்களை என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். இயேசு எப்படி பேசினார், இயேசு எப்படி உதவி செய்தார், இயேசு எப்படி அன்பாய் இருந்தார், இயேசு எப்படி மற்றவர்களோடு நடந்தார் என்கிறதை பார்த்து இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த வாழ்க்கையின் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். விளங்குதா? அந்த மாற்றம் இல்லாமல் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. அன்றைக்கு அநேக குருடர்கள் அங்கே இருந்திருந்தாலும் இவன் ஒருவன் மாத்திரம் அந்த மாற்றத்தை விரும்பினபடியினாலே அந்த மாற்றத்துக்குள்ளே தேவனால் என்ன செய்யப்பட்டு கடந்து வரப்பட்டான். விளங்குதா? மாற்றங்களை செய்யுங்க. பல காரியங்களில் இன்றைக்கு மாற்ற முடியாததுக்கு காரணம் எங்களுடைய பழக்க வழக்கங்கள். சில வேளைகளில் இந்த குருடன் என்ன யோசிப்பான்? பிறந்ததிலிருந்தே கனகாலமாக நான் இந்த தொழில் செய்துட்டேன், பிச்சை எடுக்கிற தொழில் செய்துட்டேன், என்ன கொஞ்ச நாள் தானே எனக்கு இருக்குது, எடுக்கிறதோட கொஞ்ச நாளும் எடுத்து போட்டு என்ன செய்வோம்? மண்டையை போடுவோம், மட்டும் நிற்கலாம். விளங்குது? அப்படித்தானே மனிதர்கள் நிற்கிறது. அவ்வளோத்தை செய்துட்டோம். சில பழக்க வழக்கங்கள் எங்களை விடாதுங்க மாற. விளங்குதா? சில பழக்க வழக்கங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விலக்கி விட வேண்டும். தேவனுடைய மாற்றத்துக்குள்ள வருவதற்கு அவைகளை தடையாக என்ன செய்யக்கூடாது? வச்சிருக்க கூடாது. அது சும்மா நார்மலா நாங்கள் பழகுற பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்குது. பழக்கங்கள் சிலதுகள் எங்களுக்கு வச்சிருக்கிறோம். அதுகளை நான் பற்றி பேசல. ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த பழக்க வழக்கங்களுக்கு, உலக பிரகாரமான பழக்க வழக்கங்கள் தடையா இருந்தால் அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீக்க வேண்டும்.